சரி, புதுச்சேரி அதாவது தைலாபுரத்தில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு ஏற்பட கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட 7 மாதங்களாக நீடித்து வருகிறது. இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நிர்வாகிகளை வந்து நிறுவனர் ராமதாஸ் வந்து நியமித்துள்ளார். அதே போல பாத்தீங்கன்னா இங்க அதாவது தைலாபுர தோட்டத்தில் வந்து ராமதாஸ் தலைமையில வந்து நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடைபெறுகிறது. அதே போல வந்து அன்புமணி தலைமையில வந்து அங்க பழைய நிர்வாகிகளை வைத்து அன்புமணி வந்து பனையூர்ல வந்து கூட்டம் நடத்தி வருகிறார். இது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் புதிய நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் கூட்டம் வந்து தலைவர்கள் கூட்டம் வந்து இன்று வந்து தைலாபுரத்தில் நடைபெற்றது. ராமதாஸால் அறிவிக்கப்பட்ட அவர்களுக்கு வந்து இன்று வந்து ஆலோசனை செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து கடிதம் வந்ததை அதற்கு பொறுப்புக்கான கடிதங்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து வந்து தற்பொழுது வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44 அதாவது தைலாபுரத்து புதிய நிர்வாகிகள் வட மாவட்டத்தை சேர்ந்த 44 மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டதில் 42 செயலாளர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி 35 தலைவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதில் 33 பேர் வந்திருக்காங்க. இதுல வந்து நாளை வந்து தென் மாவட்டங்களுக்கான கூட்டம் வந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அன்புமணி வந்து ஐயா சொல்வதை அதாவது ராமதாஸ் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒருவராக மாவட்ட செயலாளர் வந்து தற்போது வந்து கருத்துக்களை வந்து அவரவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த கூட்டம் முடிவது இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று தெரிகிறது. ரவி.